guys, welcome back to my channel videhassweethome. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா weight loss tips பத்தி தான் பார்க்க போறோம். இந்த present situationல எல்லாரும் கொஞ்சம் overweight-ஆ தான் இருக்காங்க. சோ அதனால இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு weight இருந்தேன், இப்போ எவ்வளவு ரெடியூஸ் பண்ணிருக்கேன் அது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட மேரேஜ் டைம்ல பாத்தீங்கன்னா நான் 54 kgs இருந்தேன். சோ என்னோட ஹைட்டுக்கு என்னோட weight பர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெக்னன்சி டைமில் கடைசி டெலிவரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 63 kgs இருந்தேன். ஸோ 7 kgs நான் இன்க்ரீஸ் ஆயிருந்தேன். டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் நல்லாவே ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் நான் ஒரு 1.5 years பக்கத்தில் கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் நிறையவே இருந்துச்சு. அதனால எனக்கு ஈஸியாக இருந்தது, பெரிய டிஃபிகல்ட்டியே இல்லை. பட் ஸ்டில் எனக்கு சிசேரியன் தான் நடந்துச்சு. சிசேரியனாக இருந்தால் கூட எனக்கு வெயிட் லாஸ் ஆகிறது பெரிய விஷயமா தோணலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸில் இப்போ எனக்கு டெலிவரி முடிஞ்சு என் பொண்ணுக்கு 6.5-7 years ஆக போகுது. ஸோ இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகி இப்போ என்னோட வெயிட் கடைசியாக அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 65 kgs இருந்துச்சு. இப்போ நான் 62 kg இருக்கேன். ஸோ 3 kgs பக்கத்தில் குறைஞ்சிருக்கேன். ஆனால் இந்த 3 kgs எல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 kgs குறையிறதுக்கு எனக்கு ரொம்ப லாங் டைம் தான் எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிறது இந்த ஜேர்னியில் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நான் என்னென்னலாம் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹேபிட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வெயிட் லாஸ் அப்படின்ன உடனே எல்லாரும் ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம். நம்மளுக்கு ஸ்பைசியாக சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். பட் நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. நான் எப்படி இதை அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நான் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்ற ஹேபிட்டை நான் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் அட் ப்ரெசென்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளைக்கு மட்டும் ஃப்ரூட்ஸு, அதாவது உங்களுக்கு காலையில் சாப்பிட முடிஞ்சால் காலையில், இல்லை மதியம் சாப்பிட முடிஞ்சால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலையில் இல்லைன்னா நைட்டு, இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வேளை மட்டும் நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டேன். இது வெயிட் லாஸில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லாமல் நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் நம்ம நிலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஒரு வாழைப்பழம், கொய்யாப்பழம், மாதுளம்பழம் இந்த மாதிரி சாப்பிடணும். ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், அவகேடோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா டிப்ஸில் வெயிட் லாஸ் டிப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவகேடோ சாப்பிடுங்க, இல்லை எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு ஒரு ஸ்மூத்தி சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸ்ட்ராபெரிஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிலத்தில் நம்மளோட உடம்புக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் இன்னுமே கரெக்டாக ஆகும்னு சொல்லலாம். நம்ம வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணும்போதே தானாக வெயிட் லாஸ் ஆகும். அது ஃப்ரூட்ஸில் கூட நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி குடிக்கிறது. அதாவது ஹாட் வாட்டரில் சில பேர் லெமன் கலந்துக்கலாம், இல்லை தேன் கலந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஜீரக தண்ணி இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பெஷலான ட்ரிங்க்ஸ் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல. அதுக்கு பதிலாக எப்போல்லாம் எனக்கு பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போ மட்டும் நான் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இது நம்மளோட ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணி, நம்மளோட ஃபேட் டெபாசிட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி பசிக்கிற தன்மையை கொஞ்சம் கம்மி பண்ணும். மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்நாக்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, கம்மி பண்ணிக்கிறது. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு தோணும். ஆனால் பசி எடுக்குது, இல்லை அதனுடைய வாசனை நம்மளுக்கு இழுக்குது. அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 4 நாளைக்கு ஃபாலோ பண்ண 5ஆவது நாள் நம்ம நிறையா சாப்பிட்ருவோம். அதுக்கு பதிலாக டெய்லியும் சாப்பிட்டாலும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபுட்டை நம்ம அளவாக எடுத்துக்கும் போது அது மாதிரி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வெயிட்டும் உங்களுக்கு அதிகமாக ஏறாது. ஸோ அடுத்த ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈட்டிங் ஹெல்த்தி அட் அ ஹோட்டல். அது எப்படி ஈட்டிங் ஹெல்த்தி எப்படி ஹோட்டலில் ஹெல்த்தியாக ஈட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நம்மளுக்கு எல்லாருக்குமே ஹோட்டலில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் டயட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வெளியவே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டுப்படுத்த என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நம்ம பூந்து விளையாடிடுவோம், போய் சாப்பிட்றதுக்கு நிறையா சாப்பிடணும் அப்படின்னு தோணிடும். அதுக்கு பதிலாக சப்போஸ் நீங்கள் ஹோட்டலுக்கே போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டா கூட அங்கே இருக்கிற ஐட்டம்ஸில் ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு நம்ம நல்லா மொறுன்னு கீ ரோஸ்ட் போய் சாப்பிடாம ஒரு இட்லி 2 இட்லி அப்படி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அளவை கம்மி பண்ணிவிட்டு அங்கேயும் போய் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி செய்கிறது மூலமாக உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு ரொம்ப லாங் ரன்னில் இந்த டிப்ஸ் எல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும்.
இந்த வீடியோவோட கண்டினியூஷனை நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் பல டிப்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.